ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். மறுபடியும் உங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரொம்ப குட்டி குட்டியான மணி, அதை வச்சு எப்படி பூ செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். எல்லாம் யோசிப்பீங்க, இது ரொம்ப சின்னதாக இருக்கே, பார்த்து ஒவ்வொன்றா கோக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு அது கோக்கிறது ஈஸியாக இருந்தால் அடுத்தது பூ செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நான் காமிக்க போகிறேன். இந்த மணியினுடைய பேர் சுகர் பீட்ஸ். ஒருவேளை இது குட்டி குட்டியாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த சுகர் பீட்ஸ் இதுதான். இதுதான் சின்ன சின்ன மணி. இதை வச்சு நான் எப்படி இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் இந்த மணியை போட்டுக்கிட்டு, இந்த மணியை கோக்கிறதுக்கான கம்பி இதுதான். .0.4 mm இந்த கம்பி சைஸு. இந்த கம்பியை வாங்கிக்கிட்டிங்கன்னாக்கா அது கோக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கம்பியை நல்லா பாருங்கள், எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம், எப்படி வேணாலும் வளைஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பி இது. அது வாங்க, அதே இந்த மாதிரி ஒரு ரோலில் கிடைக்கும், கலர் கலராக, கோல்டன் கலர், ரெட்டு, க்ரீன். இலைக்கு வேணும்னா க்ரீன் அந்த கிறிஸ்டல் எந்த பீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி க்ரீன் கம்பி. நான் இப்போ இந்த கோல்டு கம்பியில் செஞ்சு காமிக்கிறேன். கோல்டு கம்பி போடும்போது ஃப்ளவர்ஸ்குள் அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறதுனால அந்த பீட்ஸ் அதுக்குள்ளே இந்த கோல்டன் கம்பி போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வாங்க, அது எப்படி கோக்கிறதுன்றத இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி பீங்கான் கிளாஸ் பவுல் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் மூமெண்ட்டுக்கு இது வசதியாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் கோக்கணும். இப்படி பண்ணும்போதே மணி போட்டுக்கிட்டு வரும். அப்படியே உருட்டிக்கிட்டே வரணும். உருட்டிக்கிட்டே வந்தால் தானே பாருங்கள் எவ்வளோ மணி கோத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கோத்து வச்சுக்கணும். கோத்து நான் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி கோத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போது பூ செய்யணும். இப்போ என்ன பண்ணணும், கம்பினுடைய பூவுக்கு காம்பு இவ்வளோ தூரம் விட்டுட்டு ஒரு 3 இன்ச்சு, அப்போ தான் வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை நான் பின்னால் காமிக்கிறேன். 3 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் 20 பீட்ஸ் பின்னுக்கு தள்ளிட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு இதை டைட்டாக பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஒரு முறுக்கு 2, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அடுத்த செட் வந்துருச்சு. அடுத்த செட்டு அதே மாதிரி அடுத்தது. உங்களுக்கு 3 ரோ வேணும்னா 3 ரோ, 5 ரோ வேணும்னா 5 ரோ, எப்படி வேணாலும் நம்ம அப்புறம் தனித்தனியாக செஞ்ச ஃப்ளவர்ஸை நீங்கள் வழக்கம் போல் ஸ்டாக்கிங் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சேர்த்து வச்சு அசம்பிள் பண்ணாக்கா உங்களுக்கு எப்படி கிடைக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி க்ரீன் கலரில் செஞ்சுருக்கேன். க்ரீன் கலரில் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. க்ரீன் கலரில் செஞ்சு வச்சுருக்கேன். 2 இலை இப்படி வச்சு சேர்த்து முடிச்சு போட்டுட்டு அந்த க்ரீன் டேப் அடிக்கணும். அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அடிச்சிருக்கிறேன் பாருங்கள், டேப். அது உள்ளுக்குள்ளே அதிர்ச்சி இருக்கும், கம்மோடு தான் இருக்கும். அதை வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், கலர்ஸு இதெல்லாம் மல்டி கலர்ஸ். மல்டி கலரில் 2 கலர் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பார்டர் கொண்டு கொடுத்து அப்படி. அதே மாதிரி இது பாருங்கள்,
இது ஒவ்வொன்றும் ஒரு அழகு தனித்தனியாக. இதை வந்து இந்த பெட்டல்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் லென்த்தியாக மணி கோத்திங்கன்னா நீள வாக்கில் பெட்டல்ஸ் வரும் பாருங்கள். எப்படி ஸ்ட்ரைட்டாக வேணாலும் ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கலாம், நம்ம இஷ்டம். ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கலாம், வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் அப்படி செஞ்சது தான். எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். நிறைய மணி 20ன்றது 40 50ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு கவுண்ட் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நடுவில் உங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ இந்த சென்டரில் வச்சுருக்கலாம், நான் காசு கொடுத்து வாங்கலை, மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் பேலன்ஸ் ஆனதை நான் இதுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இது ஒன்று ஒரு தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பம் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் இந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடிய வேலைகள். இதெல்லாம் செஞ்சு நம்ம சின்னது இந்த ஃப்ளவர் வாஸ் கூட ஒரு உண்டியலினுடைய மேல் பாகம், அது ஏனோ தெரியல ரவுண்டாக அழகாக கட்டாக இருந்தது. அதை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த தடவை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.